ஹலோ அப்புறம் பட்டிகள் அப்பா நீங்க தான் கரெக்டா சொல்லிருக்கேன். உனக்கு எப்படி தெரியும் உங்க அம்மாவை நான் தான் வச்சிருந்தேன்னு? அப்பான்னு கரெக்டா சொன்னையே. அப்ப உங்க அம்மாவோ என் கூட இருந்துச்சு சரி மாதிரி. அப்படி சொல்லாதீங்க. அப்புறம் நல்லா இருக்கீங்களா? உங்க 4 பேருக்கு வணக்கங்க. உங்க 4 பேர் பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓட்ட சொல்ல டைம் ஆகும்ல, அதனாலதான். சரி, அப்புறம் நீங்க நல்லா இருக்கீங்களா? என்ன அப்படி எதிரியா பாக்குற மாதிரி பாக்குறது என்னன்னு கேக்குறேன். நீங்க சொல்ற விதமே சரியில்லைங்க. சரி, எல்லாரும் உங்களுக்கு வணக்கங்க. நீங்க நடந்தாங்க, நாங்க நடந்தாங்க. பார்த்தப்ப போட்டவங்க போயிட்டு அப்படிங்க போ. நேரத்துல காதல் கொண்டே காதல் கொண்டே
அடிவிட்டு காரி பாடுறது கொண்டு பாட்டு
பிள்ளைக்கு ஒளியிருச்சப்பா வேர்த்து. அப்படி சொல்லுங்க, நீங்க பேசுறதுக்கு தாத்தா அவனை போட வந்திருக்காரு. இந்நாடகத்தில் டான்ஸ் ஆகி நடிக்கும் சிந்துஜா அவர்களுக்கு இந்த மலர் மாலையும் பொன்னாடி அணிந்து பேச்சு மாதிரி வேற இந்த கூட கூட்டிட்டு போங்க அப்படியே கூட. மறைந்த மாமா ஜோதிமாணிக்கம் அவர்கள் மகனுக்கு தெய்வத்திரு தன்னாயிரம் கலாராணி அவர்கள் மகன் நானவாளன் அவர்கள் பொன்னாடி குறிச்சி கௌரி. சிந்துஜா அவர்களுக்கு நாடக அமைப்பாளர் பொன்மணி அவர்கள் இந்த பொன்னாடி அணி. அநாயரமூர்த்தி கலாவதி குழுமத்து சார்பாக ஞாபகம் பொன்னாட்டி கொடுத்துருக்க நாட்டாமி என்னை பாராட்டி பொன்னாடி போட்டு மாலை அணிந்த ஊர் பொதுமக்களுக்கும் இல்ல கம்பெனி கொடுக்கல. ஆனா எனக்கு ஒரு ஆள் படுக்கல. நீங்க கூப்பிட்டு இன்னைக்கு வேலையை வாங்கிடுமா? ஒரு கால் போட்டுருக்கா கூப்பிட்டா பண்ணல. நான் இன்னைக்கு அவன் வெளில வரட்டும். இன்னைக்கு அவனை விட மாட்டேன். அதே அப்பா. ஆனா உண்மையிலேயே சொன்னல நம்ம தேனி கிராமத்துக்காரர்களுக்கும் நாடக அமைப்பாளர் சித்தப்பா பொன்மணிக்கு தான் நன்றி சொல்லணும். எதை சொல்றேங்க? டான்ஸுக்கார பிள்ளை இப்படி பிள்ளையில போடணும். சின்னஞ்சிறு சிட்டு இந்த மாட்டிலே பல மாடு பார்த்துருப்பீங்க. என்ன மாடு? இந்த ரகத்தை பாத்தீங்களா? ஏன் பூஞ்சிட்டு பிள்ளை நல்ல வழியா கரைச்சா ஜோடி பிள்ளை நல்ல வழியா இருக்கு பாருங்க. அதே அப்ப அந்த முகத்தை பாக்கையில எவ்வளவு ஒரு அழகா இருக்கு பாத்தீங்களா? முதல்ல பிள்ளைய வர்ணிப்போம். என்ன வாத்தியார வர்ணிச்சுட்டு அதுக்கப்புறம் விசாரிப்போம். அந்த பிள்ளையை தூக்கும் போதே நினைச்சேன் நீ வீட்டுக்கு போகல உனக்கு காசு இருக்காது. ஆனா என் காசு கூட இப்படித்தானே உங்களுக்கு என்ன போயிட்டு போகுது. காசு என்னைக்கும் சம்பாதிக்கலாம். ஆமா, வயசு இருக்கும் போதே எல்லாமே எந்த கலைஞனும் இவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் இவளை பாண்டி தருவான், எந்த கலைஞனும் இவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் இவளை பாண்டி தருவான், தைரியத்தையும் இவளே தாழம் கொள்ளும் இவளை நாளே நான் கேட்டதிலே இவள் வார்த்தையை நான் ஒரு கவிதை ஒரு கவிதை நான் பார்த்ததிலே இவள் ஒருத்திக்குத்தான் நல்ல அகலம் என்று நல்ல அகலம் என்று எதை சொல்ற? மனசை சொல்லிக்கிட்டு தப்பா நினைக்காது. நல்ல மனசுக்கார பிள்ளை. என்ட்ரன்ஸ்ல பள்ளிக்கூடத்துல என்ன படிச்சுட்டு இருக்கு அதை போய் பள்ளிக்கூடத்துல படிக்குதா? படிக்கட்டும், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நல்லா படிக்கட்டும், பெரிய ஆளா வரட்டும். என்னடா படிக்கிறேன்? மனசு வந்து நல்ல பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் என்ட்ரன்ஸ்ல வந்து நோட்டீஸ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். படிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்காக உள்ள டீ வாங்கி வச்சிருந்தேன் உள்ள. அப்ப எந்த அளவுக்கு நல்ல பிள்ளை. ஒரு ஆள் வெளியில இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு டீ வாங்கி வைப்போம், வந்து குடிச்சுக்குவாங்கன்னு சொல்லி நல்ல பையன் நினைச்சு வாங்கிட்டு. ஆமா, சந்தோஷம். வாங்க மேடம். வணக்கம். வாங்க. வணக்கம். எங்க இருந்து வரீங்க? நீங்க எங்க வரீங்க? ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? நீங்க சொல்ல மாட்டீங்களா? முதல்ல கேட்டது நானு. நீங்க தாங்க கேட்டீங்க. ஆமா, நீங்க வச்சுக்கோங்க. நீங்க எங்க இருந்து வரீங்க, என்ன விஷயமா நீங்க யாரை பிடிச்சி ஊருக்கு போக வந்தீங்க? ஆம்பளை கேட்டா பொம்பளை பதில் சொல்லி பழகு. ஓன்ட்ட நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இருங்க, நீங்க வந்தீங்களா? ஆமா. பாருங்க, என்னன்னா கஷ்டம் உடம்பு என்ன மைக்கு வரல. இருங்க, உங்க நான் சண்டை போடாம பேசிட்டு இருக்கேன். அப்ப நான் கோவம் வந்துச்சுன்னு உங்களுக்கு நல்ல மரியாதை இல்ல. எடுத்து உடச்சு விட்டு புரிஞ்சு தாயார் ரெடி ஆச்சுக்கு தண்டை கட்டு. சரிங்க. ஊராட்டு மைக்கு என்னடி எப்படி இருக்கிற ஓனி அந்த இருடி. ஏண்டி கங்குல விழுச்ச மாதிரி கொதிக்கிற? மாமா தன்னாயிரம் மாமா எங்க போன வருஷம் குறைவெஞ்சின்னு போட்டு 2 வருஷம் நடிச்சான். இன்னைக்கு அவரையும் கூப்பிட்டாச்சும் உனக்கு சரி வரும்னு நினைக்கிறியா? ஒரு ஆம்பளை சட்டார்ல அடிக்கிறிய காது குறும்பி வைக்கிற அளவுக்கு. இருங்க, நீங்க வந்தீங்களா? வணக்கம் சொன்னீங்களா? வந்ததுக்கு நானும் வணக்கம் சொல்லல. வேற தப்பா வச்சு பேசுறேன். இல்ல அப்படி வருஷத்துக்கு என்ன வருஷத்துக்கு பேசி இருக்க? தப்பா பேசுவியா? பேசுவேல. தப்பா பேசக்கூடாது. இங்க வந்து ஆட்கள் உங்க இஷ்டத்துக்கு பேசுறதுக்கு புரியுதா?
தப்பா பேசி அப்ப என்னத்த தப்பா பேச போற? ஏன் பாருங்க, நான் மற்ற ஆளுங்க மாதிரி எனக்கு தப்பெல்லாம் பேச மாட்டேன். அதுவும் உங்களை மாதிரி ஆளுங்க சும்மா வாய்க்கு வந்தா நோத்தானமான கூட கேளு. எனக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது. இல்ல செருப்பு கழட்டி கூட சட்டா சட்டான்னு அடி. அது என்ன விளக்கமாற கொண்டு கூட சப்பு சப்புன்னு அடிமே அப்படியே வெஞ்சாமிரத பேசுமா நினைச்சுக்கிறேன். அது என்ன உன் எச்சியை கூட கழிச்சு தூணு துப்பு அப்படியே பஞ்சாமிரதமா நினைச்சு நக்கிக்கிறேன். கோமியத்தை கூட மோண்டு மேல ஊட்டுமே அப்படியே பால விஷயம் பண்ண மாதிரி நினைச்சுக்கிறேன். பொம்பளை பிள்ளை என்ன செஞ்சாலும் ஏத்துக்கிறேன். இதுக்கெல்லாம் கோவப்பட்டா புலப்பு நடத்த முடியாது. என்னைக்கு நாடக உலகத்துக்கு வந்தனோ வெக்கம் மானம் சூடு சொரணம் ரோஷம் எல்லாத்தையும் எங்க ஊர்ல 250 அடியில கிணறு தோண்டி புதைச்சு வச்சுட்டு வந்திருக்கேன். நீ என்ன பேசினாலும் ஏத்துக்கிறேன். அப்ப என்ன பண்ணி ஏத்துப்பீங்களா? காலையில பெண்ண வாக்குல வெப்பம் சூடு சொன்னாக்கா நீ ஆம்பளை தானே, உன கட்டிப்பிடிக்க நான் தான் கட்டணும். பொண்டாட்டி கட்டிப்பிடி சோதனை பேசுங்களா? எந்த மகனே உனக்கு வெப்பம் இருக்கா? பேசு வா, பேசி பாப்போம். பேசுடா முண்டே, பேசு. பேசுதானே வந்துட்டு வா, பேசி பாப்போம். என்ன இது பயப்பட கொலை கட்டி வச்சிருக்க? ஏன் பயப்படியா? பொம்பளை பிள்ளை பேசாம இல்ல என்ன பேச போற நான் கேக்குறேன். பேசி பாரு, வாங்க பேசி பாப்போம். என்னை கஷ்டப்படாதீங்க, எனக்கு கோவம் வந்துச்சுன்னா நான் பேசி விட்டுறேன். பாத்துக்கிறேன், பேசுங்க. பயமா நீங்க என்னதான் வச்சிருக்கீங்க? யாக்கா பேச சொல்லுடா. என்ன பொம்பளை பிள்ளை காலுக்கு சேர்த்து அறையவா? பேசு. ஒரு அளவுக்கு பொறுமையா இருப்பேன். ஓத்தாமகளே ஒரு செவரொட்டி அந்துவங்க அப்புறம் ஒரு பொம்பளை பிள்ளை ஏறிக்கிட்டீங்க. ஐயா அண்ணே சொல்லி வச்சுக்கிறேன். ஒரு பொம்பளை பிள்ளை ஏறிக்கிட்டாரு. நானும் அடிக்க கூட பாத்துக்கிறேன். கை வலிக்குது. கை வலிக்கு இல்ல நான் பாத்துக்கிறேன். இங்க வாமா, ஒரு தேவையில்லாம ஒரு ஆம்பளை தப்பா என்ன நீங்க பொம்பளையா இல்ல ரவுடி முடியாது வாழ் கட்டி சொல்லுங்க. இப்படியா என்ன பத்தி ஆத்தா மரம் உட்காந்துக்க போய் சரி போய் மோத்தத்தை வாங்கி குடி. உனக்கு அறிவு ஒரு ஆம்பளைட்ட மரியாதை பேசி நடந்துக்கா இருங்க. ஒரு பொம்பளை நான் வந்து இல்ல, ஒரு பொம்பளை மரியாதை பேசுவாங்க. நீங்க ஒரு சொல்ல மோத்த மரம் கேட்கிறேன். இப்ப ஒரு ஆம்பளை நான் வந்து இல்ல, வாங்க யாரு நீங்க, எங்க இருந்து வரீங்க, என்ன சொல்லி வந்தீங்க, இந்த அனத்தையும் சாப்பிடுறீங்களா இல்ல இனத்தையும் குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பொம்பளை கிழங்கு நீ வாட்டுக்கு வாய்க்கு வந்தது மாதிரி பேசுறீங்க. இல்ல என்ன நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கேன்? ஒரு பொம்பளை கேட்கிறேன். என்ன சவுடாலுதா? ஒரு சவுடால பேசுற, கை கட்டி பேசுறேன். சட்டவாளு கேட்கிறேன். நீ வச்சாலா சிந்துச்சா மத்த பப்புனங்கள்ட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசக்கூடாது. என் குணம் தெரியாம தர்ற ஒரு குணத்தோட பேசுறேன்னா நான் வாட்டுக்கு பேசிக்கிட்டு இருப்பேன். இன்னொரு குணம் வந்துச்சுன்னா என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. போடுற ஓட்டுல பொட்டிய கலட்டி விடுவேன். சரி விடுறதுக்குள்ள என்கிட்ட சாப்பிட தெரிஞ்சு என்ன அட்டிக்கணும் கொட்டை தெரிச்சுப்போம். சப்பு சப்புன்னு அடிச்சு இருக்கிற சட்டி உள்ள கட்டிட்டு போயிருவேன். நீ எந்த டியானா போட்டுட்டு பாருங்க ஆள் மாதிரி கிடையாது. மூடிட்டு போக முடியாது. நீ என்னத்த பேசி தலை தெரிஞ்சு விடுவேன். அங்க இருந்து வந்துட்டு என்னைய மாதிரி விட்டு முகரையும் பாருங்க. என்ன மாந்தப்பு தானே? மாந்தப்பு எண்ணெய் பாருங்க, எப்படி சாமானிய பாருங்க. என் பேரு ஊர் பேரை சொல்ற அளவுக்கு நீ ஒண்ணு பெரிய ஆள் கிடையாது. அப்படித்தானே பேசுறேன். என்ன வல்லலா இருக்காக்கு அப்படி இருக்காக்கும். நல்லா திருப்போணம் சேர்ந்து 50 ரூபாய்க்கு 10 மிளகா வாங்கி வரட்டு வரட்டு அரைச்சி இதுல போன மாதிரி தேவையில்லாதது. சபை இருந்து பேசு. சில நேரம் பேசாம இருந்து பழகிட்டாங்க. சொல்லிருக்காங்கல்ல எந்த பேச்சில கவனமா பேசணும், நாகரிகமா பேசணும். மதுரை சங்கத்திலேயே இன்னைக்கு உள்ள பப்புனுகள்ல அசிங்கம் பேசாத பப்புனு பேர் வாங்கியிருக்கேன். அதனால மலுமட்டு பையன் சாக்கடிக்கு சாக்கடியா எனக்கு மாற தெரியும். அத வந்து உன் கையில இருக்கு. நீ முறையா பேசினா நான் முறையா பேசுவேன். இல்லாட்டி வச்சுக்க உனக்கு போடுற ஊர்ல உங்க ஆத்தாவுக்கு உள்பாவோட பரட்டு நிகழ்ச்சி அப்புறம் அவங்க ஆத்தா ஏங்க பண்ணி அதை பத்தி பேசுறேன். எனக்கு கோவம் வந்துடும்டா. எனக்கு 2 குணம் இருக்கு. நானும் பேசி இருப்பேன். நீங்க பேசுறதுல நானும் பேசுறதுக்கு நீங்க இப்படி எப்படி பேசுறீங்கன்னா அப்படி பேசுறேன். அதுக்கு பொண்டாட்டி பாவடை கிழிஞ்சு பேர் பாத்துக்கா. அடியே இன்னைக்கு தேனியில கொடுத்த அட்வான்ஸ் படி நீ தாண்டி எனக்கு காலையில 6 மணி வரைக்கும் பொண்டாட்டி. நான் பொண்டாட்டியா நீங்க புருஷன். ஆமா என்ன பொண்டாட்டி விட்டா போவேன். புருஷன் முகரே பாரு முள்ள விட்டு அடிச்சு போடாங்கிட்டேன். நல்லா ஒரு வாயில முள்ள விட்டு அடிச்ச மாதிரி இருக்கா. ஏன் முகரே கொட்டப்பள்ளி தெரு போது தீர்த்து காட்டுறேன். டான்ஸ் கரையா நீ ரவுடி முண்டியா? பெண்ணு பிள்ளை போய் அந்த முண்டை இந்த முண்டை நல்ல முண்டை பேசாம. ஆனா வாத்தியார இந்த பிள்ளைக்கு மண்டையில முடிய பாத்தீங்களா? கூந்தல் கருப்பு. ஆஹா. ஆனா உண்மையிலேயே குண்டி ஜெகப்பு. ஆனா நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. பார்த்தவன் நானே சும்மா மறந்துச்சேன் நானு. ஆனா அந்த பிள்ளைய ஆண்டவன் எப்படி படுத்திருக்கேன் பாத்தீங்களா?
பின்னாடி திரும்பமா இங்க வாரு எவ்வளவு முடிடா இல்ல கடைசியில ஒட்டு முடிய வச்சு ஊரவே மாத்திரம் முடியாது. ஆனா நான் கேக்குறேன் உனக்கு மண்டேலதே ஒட்டு முடியா எங்க வர எங்களுக்கு தெரியுது அதோட முடிஞ்சிரு. இல்ல வாங்க மேடம் டிசிப்ளினா பேசணும் சரியா? ஏன் உங்களுக்கு தொடர்ந்து காலையில வரைக்கும் உடைய தொடுவேன் முத்தம் கொடுப்பேன் அமுக்குவேன் எல்லாமே அப்பதான் 5000 ரூபாய் கிடைக்கும். ஆமா அதே தேடி பொண்ணு மணி அதுக்கு அட்வான்ஸ் போட்டுருக்காரு. உனக்கு என்னென்ன செய்யணுமோ இங்கேயே முண்டையா என்னைய அந்த பிள்ளை பால்வாடி பைக்கிய வச்சு பால்வாடிங்கள பால்வாட்ட போய் சொல்றது ஜெயிக்க முடியுமா? முடியாதுல. அப்ப வேலை முடிக்கிட்டோம் பேங்க் வரும். நான் சிரிச்சுக்கிட்டே பேசினா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எனக்கு கோபம் வந்துச்சு வச்சுக்கோ உன் பால் பாக்கிட்டு அந்த இங்க பாருங்க பால் பாக்கிறேன் நான் மேல கீழே கீழே வாழாங்கிட்டு அங்க இருந்து வந்துட்டேன். என்னையும் பாரு விட்டு முகரையும் பாருங்க. இந்த ட்ரெஸ் இவனை பேசுறிய உனக்கு என்ன தெரிய? இல்ல உனக்கு என்ன தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு எல்லாம் தெரியும். நீ போட்டுக்கிற டவுசர்ல வலது பக்கம் ஓட்ட இருக்கே அதிகமாடி. நீங்க எப்பங்க பாத்தீங்க? நான் மரசல்ல ஒழுங்கு வாசல்ல அது வீட்டை காலி பண்ணு. பரவாயில்ல என்ன படிச்சிருக்கீங்க? கையை விடுமாத ஏன் கையை தொடக்கூடாதா? கையை தொட்டு நீ என்ன பண்ண போற? இல்ல தொடக்கூடாதான்னு கேட்கிறேன். தொடக்கூட என்ன தொடத்துக்கு நீ யாரு? சரி உன்னை யாருதான் தொடணும்? என்னை கட்டிக்கோடு மட்டும்தான் தொடணும். என்ன பேசு? சரித்தேன் உன் பேச்சுக்கே வர்றேன். வா உன்னை கட்டிக்கிற போறவர்தான் உன்னை தொடணும். ஆமா அதான உண்மை. நீங்க எந்த ஊர்ல மதுரையில எந்த இடத்துல இருக்கீங்க? இல்ல கேட்கிறேன். கருப்பாயில இருக்கேன். கருப்பாயிரம் அங்க இருந்து வேற அட்ரஸ் மாறிட்டேன். சரி இப்ப எந்த இடத்துல இருக்கேன் தாண்டி கேட்டேன். முண்டை ஓயாம முண்டை எந்த இடத்துல இருக்கீங்க? என்கிட்ட கஷ்டம்ல தொடையெல்லாம் கட்டிச்சு. இப்ப நான் கருப்பாயில இருக்கேன். கருப்பாயில. ஆமா கருப்பாயில இருந்து நீங்க மதுரை சங்கம் வந்து நாடக நடிகர் சங்கம் பாண்டி கோவில்ல இருக்கு. ஆமா பாண்டி கோவிலுக்கு எதுல வந்தீங்க? ஆட்டோல. ஆட்டோல. ஆட்டோ டிரைவர்கிட்ட பேக்க எதை தொட்டு ஏத்துனீங்க? கையை தொட்டு. அப்ப ஆட்டோ டிரைவர் கையை தொட்டாரா? தொட்டார்ல. அப்ப ஆட்டோ டிரைவர் உனக்கு புருஷனா? இருங்க டாடி நான் பாத்துக்கிறேன். சரி சங்கத்துக்கு வந்துட்ட. சரி சங்கத்துல யாரு கையை தொட்டு பேக்க ஏத்துன? வேன்ல வேன் டிரைவர் கொடுத்து. அப்ப வேன் டிரைவர் உனக்கு புருஷனா? அச்சா எனக்கு அப்பா வேணும். உங்க திடீர்னு உனக்கு உடம்புக்கு சரியில்லாம போயிருது மருத்துவமனைக்கு போற டாக்டர் ஊசி போடுவாரு எதை தொட்டு போடுவாரு? இது கையை தொட்டுதே போடுவாரு. அப்ப டாக்டர் உனக்கு புருஷனா? ஏண்டி உன் புருஷன் உன்னை தொடரணும் உனக்கு ஜென்மத்திலே கல்யாணம் நடக்காது தெரிஞ்சுக்க. அது நீ சொல்ல நடக்கணும் அவசியம் இந்த ஒண்ணுமே தெரியாம நேத்து பவுடர் போட்டு பசியற வழி இல்லாம வருவாங்க. அவங்க வச்சுக்கிட்டு உன் சேட்டை இல்ல என் சேட்டை அப்படி என்னத்தை நீ தகை தெரிஞ்சு விடுவ? குழந்தாத்தையும் தள்ள முடியாது. ஓயமடிக்கா அடிக்காத ஓயாம கை நாச்சு. அப்ப கும்பல அடிக்கிற மாதிரி ஆம்பளை நான் திருப்பி அடிக்கவா அடிக்க? ஆமா உன்னை அடிச்சு விட்டு சக்கத்துல நான் 50,000 கட்ட போகும்போது வாழாங்கிட்டு இவ்வளவு பேசுறிய இவ்வளவு பேசுறிய நீ என்ன படிச்சிருக்க? நான் டபுள் டிகிரி முடிச்சிருக்கேன். சும்மா 12வது படிச்சிருக்கீங்க. ஓரளவுக்கு அறிவுத்திறமை இருக்கு. நிறைய இருக்கா? ஆனா இன்னொன்னு என்கிட்ட பேசல கவனமா பேசணும். நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு அவுட் ஆயிடக்கூடாது. அப்படியா? ராணுவத்துல போய் அழிஞ்ச ஆண்களை விட எனக்கு எல்லாமே தெரியும் நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு பெண்கள் அழிஞ்சது நிறைய. சரி நீங்க நிறைய படிச்சிருக்கீங்கல்ல. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். கேட்கிற கேள்விக்கு நல்ல அறிவுள்ள உங்கள பதில் சொல்லிடுவோம். கேள்றாவா அப்படி சொல்லாதீங்க மேடம். உங்களுக்கு மாமா வேணும் அத்தான் சொல்லுங்க. நெஞ்சு வலிக்க தடையுறா அண்ணேன்னு கூட சொல்லு முண்டை மாமா வந்து. சரி வாங்க கேட்கிற கேள்வி பதில் சொல்லுங்க. நல்லா 12வது படிச்சிருக்கீங்க. ஓரளவுக்கு அறிவுத்திறமை இருக்கு. கிராமத்துல இருக்கான் அந்த பசுமாடை பார்க்க எனக்கு ஒரு ஞாபகம் வந்துருச்சு. அதனால பசுமாட்டுல கேட்கிறேன். பசுமாடு நல்லா பால் கொடுக்கணும்னா என்ன போடணும்? புல்லு போடணும். முதல்ல மாட்டை கொண்டு போய் சென்னைக்கு போட முடியும் இருக்க முட்டை புல்லு போடுறாங்க வெக்கம் இல்லாம வாயில போட வேண்டியது.
அடுத்த ஒரு கேள்வி சரி, கேளுங்க. கேட்கிறேன். ஒரு மாடு 6 மாசம், ஒரு மாடு 3 மாசம். இதுல எந்த மாடு முன்னாடி கண்டு ஓடும்? முண்டை எல்லா மாடும் பின்னாடி தானே போடும். விவரம் பிள்ளை தெரியும், பேசுறேன்னு நினைச்சு பேசக்கூடாது. விவரமா தானே இருக்கு. நீ பொம்பளை தானே? ஓ, நீ ஆம்பளை தானா? ஏன் உனக்கு தெரியாதா? போடுறா அப்படி போடு. பெண்கள் பாவாடை கட்டுறதுக்கு என்ன வேணும்? நாடா வேணும். முதல்ல குண்டி வேணும், இல்லாட்டி வலிக்கிட்டு போயிடும். இப்ப சொல்லு, மூக்கு சிண்டை என்ன வேணும்? மூக்கு சளி வேணும். முதல்ல மூக்குல ஓட்ட வேணும். சரி, அதை விடுங்க. ஒண்ணுக்கு இருக்க என்ன செய்யணும்? தண்ணி குடிக்கணும். கிடையாது. அப்புறம் நான் ஜிப்பா கலட்டணும், நீ பாவடை தூக்க. மிதிச்சு உழைச்சு விடு. சரி, அடுத்து இப்படி கேட்கிறேன். கேளு. உங்களுக்கு கல்யாணம் ஆகல? இல்ல இன்னும் ஆகல. ஆயிடுச்சா? ஆகலையா? இன்னும் ஆகல. ஆகல. ஆஹா. சென்மத்திலே ஆகல. யாய் உங்களுக்கு நீ என்ன சாப்பிடுறீங்க எனக்கு? நான் உட்கார்ந்துக்க. நம்ம சொத்துற பாத்துக்க. நானே வந்து என்ன சாப்பிடுறியா? இல்ல இல்ல, அவனே. உங்களுக்கு நல்ல கல்யாணம் ஆகுது. உனக்கு மொத்தத்துல கூட கல்யாணம் ஆகாது இந்த ஜென்மத்துல. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆயிடுச்சா? தெரியாதா உனக்கு? எனக்கு ஏற்கனவே 3 நாள் ஆச்சு கல்யாணம் முடிச்சு. அப்படியா? ஆமா. சரி, அப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆகல? இல்ல ஆகல. உங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னா யாரு வரணும்? என் புருஷன் வரணும். முதல் லூசி முண்டை, நீ வயசுக்கு வரணும். உன்னை கூட்டு போய் சாம்பிராணி அவ்வளோ வாங்கி புரிஞ்ச வந்து ஆயிடுச்சு. அப்பயே சொன்னாங்க. இருங்க, நான் கொஞ்சம் உங்களை கையோட நம்மள பார்த்து கொஞ்சம் பொறுமையா பேசியிருக்கேன். சரி. என்னை கோபத்தை கிளப்பாதீங்க. அப்ப நான் பேசுறேன்னு வச்சுக்கோங்க. அப்படி கோவத்தை நீ எதை தவிர தெரிஞ்சு விடுவேன். நீ பேசி என்ன பேச போற? இல்ல நீ என்ன பேச போற? தேனி மேடையில நீ பேசி மிச்சம் கொண்டு போயிரு. நான் நாடகத்துக்கு இனிமே வரல, உனக்கு கொண்டாட்டி நெஞ்சு கொடுத்துட்டு போறேன். ஒரு பொம்பளை படி சவுடால பேசுற என்ன இருமா, எங்க ஆம்பளை ஆளு கூட்டத்தை விட தாய்மார்கள் ஒண்ணு போல ஒற்றுமையா எவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்கீங்களா? கூட்டம் உட்கார்ந்து இருக்காங்க. பேசிருக்கேன் பேசாதானா இவளை வச்சு நான் என்னடா இல்ல ஏன்னா இவ்வளவு தாய்மார்கள் உட்கார்ந்துருக்காங்க. பெண்கள் நீங்க பெரிய ஆளுங்க நீங்க வச்சுக்கோங்க. உன் தாய்மார்கள் அவங்கள கூப்பிட்டுக்குருவோம். உனக்கு சப்போர்ட் பண்ற தாய்மார்களை பூரா கை தட்ட சொல்லுவாங்க. நம்ம தோத்து போய் நிக்க பாத்தியா? பரவாயில்லையா? அடே கையில என்னத்த வச்சிருக்கீங்க? தட்டுங்கட்டா. நம்ம தோத்து போய் நிக்க கூடாது. ஜோரம் எல்லாரும் சேர்ந்து கேட்டுருக்காங்க. இல்ல இல்ல, இந்த தேனி வந்து உண்மையில சொந்தக்கார ஊரு. ஆனா இந்த சொந்தக்கார ஊருக்குள்ளேயே இவ்வளவு எதிரி எனக்கு இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. தட்டுனதெல்லாம் சரித்தேன். உங்க வீட்டுக்காரி எங்கன உட்காந்துருக்காருன்னு பாத்துக்கிட்டு தட்டுங்க. காலையில வீட்டுக்கு கம்ப கொட்டி தட்டுவாரு, பட்டார் பட்டார். சரி விடுங்க, இந்த போட்டியில வின் பண்ணிட்டீங்க. அடுத்த ஒரு போட்டி வைப்போம். கோவில்ல பொங்க வச்சாங்கன்னா தமிழ்நாட்டின் பாரம்பரியம் என்ன? கொலவை போடுறது. கொலவை ஒரு எங்க உங்க ஆத்தா கொலவை போடுங்க பாக்கலாம். பரவாயில்ல. அப்புறம் என்ன அதுல இல்ல போடத்துல ஒற்றுமையா எல்லா தாய்மார்களும் அழகா போட்டாங்க. இந்த ரோஸ் கலர் சேலை கட்டி ஒரு அப்பத்தான் முன்னாடி உட்காந்துருக்காரு, காலை இப்படி நீட்டி. அதுக்கு கொலவையே வரல. நம்ம மானத்தை பொம்பளை மானத்தை காப்பாத்தன்னு பப்பனக்காரை அசிங்கப்படுத்தினாலும் அசிங்கப்படுத்தி முடியாது சொல்லி எப்படி போடுச்சு? நரி மாதிரி கத்துது. அவங்க போடுறத போட்டாங்க. சரி, இந்த போட்டியில வின் பண்ணிட்டீங்க. அடுத்த ஒரு போட்டி வைப்போம். அடுத்து வேற இருக்கா? ஆமா, இது பொம்பளை பையால் நீ சொல்லல. சத்தமே போட வேணாம். சத்தம் இல்லாம உங்க தாய்மார்கள் 2 கையை தூக்க சொல்லி வைப்போம். வரா அதே அப்பா. அப்புறம் என்ன? பரவாயில்ல. இல்ல தூக்கத்தை சொன்னேன். தூக்க சந்தோஷம் சொல்லவும் தூக்கிட்டாங்க. அதே போல சத்தம் இல்லாம 2 காலத்தை அவங்க எப்படி உட்கார்ந்துருக்காங்க? நீ சொல்றீங்க, நீ மேல கால தூக்குறா. நான் தூக்குவா? நீ தூக்குங்க. இருமா, அந்த ஆம்பளத்துல தூக்குவோம். வா வா வா. ஆடி பாப்பா, ஆம்பளை கால தூக்கு. நீ பொம்பளை மேல கால தூக்க சொல்றீங்க. பரவாயில்ல, புரிய வச்சேன். இந்த பிள்ளை ஆட்டத்துல கால தூக்க சொல்றாங்கல்ல. தாவடி போட்ட உள்ள, அவனி பாட்ட பிள்ளை, அடி தங்க நேரம் கொண்ட உள்ள, கொண்ட பிள்ளை, அடி தை மாசம் முறக்கட்டி கட்டண்டி உனக்கு தாலி ஒண்ணு கொண்டு வாரே. தாலி ஒண்ணு கொண்டு வாரே. அடி தாய் மாமே மகளே, தாய் மாமே மகளே, தளர்ச்சியான முடியே, தளர்ச்சியான முடியே, தாய் மாமே ராமர் மகளே, தாய் மாமே ராமர் மகளே.
என்ன ரூபாவோ ஆமா அப்படிதானா ஏற்கனவே விளங்கிட்டாங்க அவ தளர்த்தியான கொடியே கலர்ச்சியான முடியே அது தாவணி போட்ட உள்ள தங்க நேரம் கொண்ட உள்ள தாவணி பட்டமுள்ள தங்கமேல் பட்டமுள்ள தாவணி போட்ட உள்ள தங்க நேரம் கொண்ட உள்ள தைவாத வரத கட்டே தாலி கொண்டு வர தாய்மாமே மகளே தளர்த்தியான கொடியே தாய்மாமே மகளே தளர்த்தியான கொடியே. என்னடி நான் எங்க தவிர நீ என்னடி குளிக்கிற வந்து தவளை மாதிரி நிக்கிற ஏங்க பாவாடை தடுக்குதுல்ல பாவடை கலக்கு சீ, எனக்கு பழக்கம்லாம் கிடையாது 4000 ஓவா உன் புரிச்சு பொண்ணு பண்ணிட்டு டப்பால கேட்கல ஏய், நீ சொல்லிடு. ஏய் தாத்தாடா அவரு என்ன பேசுற? அவர் தாத்தா தாத்தாவா? பேசாம அடக்கி பேசி கிடக்கு. உங்க தாத்தா இங்க வா உங்க தாத்தா பொண்ணு பண்ணிட்டு 4000 ஓவா சம்பளம் கேட்கிறீங்க 100 ரூபா குறைச்சு கொடுத்தா வேலை மட்டும் 80 அப்பா தால இந்த கிளட்டு போயிடா தாத்தான்ற நீ ஒழுங்கா அப்பான்னு சொல்லு. அப்பாவா? மாமான்னு சொல்லி உனக்கு என்ன? உனக்கு அவர் அப்பாவா எத்தனை அவனுக்கு அப்பாவா எனக்கு வாய் அசிங்கமா வந்துரும் பாத்துக்க. இல்லாட்டே உனக்கு ஒண்ணுமே தெரியாது போலாங்கிட்டு தாவணி போ